இயக்கத்திற்கு அரசியல் கட்சியாக உருவாக்கம் கொடுத்து அதை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின் ஊடாக அறிக்கையும் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை அறிவிக்க இருப்பதாகவும் அதேபோன்று மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய அரசியல் பயணம் துவங்கும் என்ற ஒரு அறிவிப்பும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட கட்சியினுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் பால்லிய சிக்ஸர் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வந்ததனால இந்த கால அவகாசம் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாச கணக்கில் கொண்டே தற்போது இந்த பதிவானது அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சினிமாவை பொறுத்தவரை அவர் தற்பொழுது கோட் என ஒரு படம் என்ன எழுத்து கண்ணுக்கு தெரியலையா ஒன்னும் தெரியல ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ அவர் தற்பொழுது கோட் என ஒரு படத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்திற்கு பிறகாக மேலும் ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த இரு படங்களுக்கான காட்சிப்படுத்தக்கூடிய அவருடைய பணிகள் முடிந்ததற்கு பிறகாக தொடர்ந்து முழு நேரமாக அவர் அரசியல் பணியாற்ற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இதுக்கு மேல I cannot go on, Mama. இதை மற்றொரு தொழிலாக அவர் கருதவில்லை என்பதை குறிப்பிடுகிறார். அதே போன்று அரசியல் என்பது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்லாது அதனுடைய நீள அகலத்தையும் அவர் அறிந்து கொள்ள பல முன்னோர்கள் இதற்கு முன்பாக அரசியலில் இருந்த பல முன்னோர்களிடமிருந்து பாடங்களை படித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு ஒரு ஐடியா என்னையா இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்ட பிறகே இந்த அரசியல் முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் அரசியல் ஈடுபட வேண்டும் என்பது அவருக்கு பொழுதுபோக்கல்ல ஒரு ஆழமான வேட்கை என்பதையும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். என்பதையும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் இனி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்களாகவும் நிர்வாகிகளாகவும் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கட்சியினுடைய சட்ட விதிகள் ஆனது அதில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் டைம் என்னாச்சு? 15 மினிட்ஸ் ஆச்சு. சாரி, நான் டைமரை கவனிக்கிறேன். அதனை காண்பித்த நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன் திரண்ட விஜய் கட்சியின் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தனர். பின்னர் அங்கிருந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்ட நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். எங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. ஆனா வழி சொல்லிட்டு போங்கப்பா. ஹோட்டல் தானே போயிருக்கான்னு சொன்னேன். ஏதோ 1 2 3 சொன்ன மாதிரி ஓடுறானுங்க. சம்திங் ராங். வாங்கடா. கடல்ல நீந்தி கரை சேர்ந்தவங்களும் உண்டு, மூழ்கி போனவங்களும் உண்டு. விஜய் ஆரம்பிச்ச இயக்கத்தை பொறுத்தவரை மூழ்குறாங்களா இல்ல நீந்தி கரை சேர்றாங்களா என்றதை தீர்மானிக்கின்ற சக்திகளாக மக்கள் இருப்பாங்க. தம்பி அவரு வந்தாளா வரலையா? வந்துச்சுப்பா. அப்ப எங்க போனா? வந்து இப்படியே நேர போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய். என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிக்கிறாருன்னு எப்பவுமே ஒண்ணு தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்ப தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதுல தம்பி யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம், பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம். அதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது. வரவேற்கிறோம்.
போவாங்க கமான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். பேரண்ட்ஸ்ங்கற நானும் பார்ட்டிஸ் பேஸ்தான். என் தனித்தன்மையை பாக்குறியா நீ? இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இருக்கிறார்கள் செய்தியை கேள்விப்பட்டு இங்க உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம். இதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கி இருக்கும் நடிகர் விஜயை வாழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. ஓ, நீங்கள் அனைவரும் நலமா? இது சாத்தியம். நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன்.